சென்னை துறைமுகத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இருந்த கண்டெய்னர் திருடு போயிருக்கிறது. சென்னை துறைமுகத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இருந்த கண்டெய்னர் திருட்டு தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சீனாவிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வைக்கப்பட்டு கொண்டுவரப்பட்ட கண்டெய்னர் திருடு போன நிலையில் ட்ரெய்லர் லாரி உரிமையாளர் மணிகண்டன், லாரிகள் ஏற்பாடு செய்யும் இடைத்தரகர்கள் என 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இடைத்தரகர்கள் ராஜேஷ், நெப்போலியன், சிவபாலன், முத்துராஜ், ஓட்டுநர் பால்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், இந்த 6 பேரை காவல்துறையினர் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான விவரங்கள் என்ன? சென்னை துறைமுகத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இருந்த கண்டெய்னரை திருடி சென்ற லாரி உரிமையாளர் உட்பட 6 பேரை துறைமுகம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சைனாவிலிருந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட அந்த கண்டெய்னரானது 40 அடி உயர கண்டெய்னரில் எலக்ட்ரானிக் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. அதன் மதிப்பானது 35 கோடி ரூபாயாகும். கடந்த 7ஆம் தேதி சைனாவில் இருந்து இந்த கண்டெய்னர் கப்பலில் சென்னை வந்தது. சென்னை துறைமுகத்தில் வழக்கமாக கண்டெய்னர்கள் இறக்கி வைக்கப்படும் இடத்தில் இந்த கண்டெய்னரானது இறக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கண்டெய்னரை ஏற்றுவதற்காக தனியார் நிறுவனத்திலிருந்து ஒரு ட்ரெய்லர் லாரி அனுப்பப்பட்டது கடந்த 11ஆம் தேதி. அப்போது டிரைவர் அவர்கள் சொன்ன இடத்தில் சென்று பார்த்தபோது அந்த கண்டெய்னர் காணவில்லை. இதையடுத்து தனியார் நிறுவனத்தின் அதிகாரி இசக்கியப்பன் இது தொடர்பாக துறைமுகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில், அதே போல அந்த பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் திருவள்ளூரை சேர்ந்த ஒரு கும்பல் இந்த கண்டெய்னரை மோசடியாக கடத்தி சென்றது தெரிய வந்தது. குறிப்பாக திருவள்ளூரை சேர்ந்த ட்ரெய்லர் லாரி உரிமையாளர் மணிகண்டன், லாரிகளை ஏற்பாடு செய்யும் இடைத்தரகர்கள் திருவொற்றியூர் ராஜேஷ், நெப்போலியன், சிவபாலன், அதே போல திண்டுக்கல் முத்துராஜ், ட்ரெய்லர் லாரி டிரைவர் விழுப்புரம் பால்ராஜ் ஆகிய 6 பேரை கைது செய்து 35 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். அதாவது துறைமுகம் போலீசார் மீட்டிருக்கிறார்கள். இந்த திருட்டுக்கு உடந்தையாக இருந்த மேலும் 3 பேரையும் துறைமுகம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.